கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:12 வாசிக்கும்போது, நெடுங்காலமாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். ஆம், நெடுநாளாய் ஒரு காரியத்திற்காக நீ காத்திருக்கிறாயா? அந்த நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம் வரும்போது, நீ விரும்பினது வரும்போதோ அது உன் வாழ்க்கையிலே ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். நெடுநாள் காத்திருந்தது உன் இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ விரும்புகிறது வரும்போது அது உனக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம், பட் இட் இஸ் காட்ஸ் ஒர்க்கிங் டைம். Delay is not always a denial, but God is deciding to do something in your life. இந்த காலை வேளையிலே கூட லூக்கா 1:5 வாசிக்கும்போது, எலிசபெத் சகரியா வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது. அநேக நாட்களாய் காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, நெடுநாள் காத்திருந்து அவர் ஆசாரிய ஊழியம் அந்த சீட்டு அவருக்கு கிடைத்தபோது கூட தன்னோடு வருவதற்கு தன் பிள்ளை இல்லையே என்று அங்கலாய்த்த நாட்கள் அது. ஆனால் நெடுநாள் காத்திருந்த அவருக்கு தேவன் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிற வேளையிலே தேவதூதன் பிரத்யட்சமாய் தரிசனமாகி, ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவாயின் என்று சொல்லி அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே உள்ள நடக்கப் போகிற எல்லா காரியத்தையும் தீர்க்க தரிசனமாய் அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த யோவான் நெடுநாள் காத்திருந்து இருதயத்தை இளைக்க பண்ணினது. ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம். எப்படி ஜீவ விருட்சம்? யோவான் தன் குடும்பத்திற்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, அந்த பிள்ளை நிமித்தம் எல்லோரும் சந்தோஷப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழிகாட்டியாய் இருந்தார். இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், வேதபாரகர், ஆயக்காரர் எல்லோருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். யோவான் ஸ்நானகன் இரத்த சாட்சியாய் மரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர் அநேகரை கர்த்தருக்குள் வழிகாட்டியாய் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஜீவ விருட்சம் அந்த குடும்பத்திற்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 8:1-6 வாசிக்கும்போது, நெடுநாள் காத்திருந்த சுனேமியாளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை மரித்தபோது கூட அதை உயிர்ப்பித்தார். பின்பு பெலிஸ்தியா தேசத்திலே போய் அந்த பஞ்ச நாட்களிலே 7 வருஷம் அவள் சஞ்சரித்து திரும்ப தன்னுடைய நிலத்தை சுதந்திரிக்க கடந்து வந்தபோது அவளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்க செய்து நிலத்தை மாத்திரமல்ல, இழந்து போன நிலத்தை மாத்திரமல்ல, அந்த 7 வருடம் பயிர் செய்திருந்தால் எத்தனை பொருளாதாரம் அவளுக்கு கிடைத்திருக்குமோ அதையும் கொடுக்கும்படி ராஜா கிருபை பாராட்டினார். இழந்ததையும் நெடுநாள் காத்திருந்து இருதயத்தை இழக்க பண்ணியிருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருந்தது. கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:25 பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 27-28 28:11 வாசிக்கும்போது, என் புயல் வீசினது, இருள் சூழ்ந்து கொண்டது, சந்திரன் சூரியனை பல நாட்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு நாள் சம்பவித்தது. அந்த புயல் அடங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பவுலுடைய வார்த்தையின்படி அவர்கள் கரை சேர கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, நெடுநாள் வியாதியில் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 38 வருஷமாய் இருந்த திமிர்வாதக்காரனை படுக்கையில் எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உன் மத்தியில் இருக்கிறார். அநேக நாட்களாய் வியாதி படுக்கையிலே நீ துவண்டு போய் கிடக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்பும்படி கர்த்தர் உன் மத்தியிலே இருக்கிறார். அது மாத்திரம் கடைசியிலே இயேசுவின் வருகையிலும் நீ சந்தோஷப்படத்தக்கதாக நெடுநாள் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறாயா? 2 பேதுரு 3:8, 9, 15 வரை வாசிக்கும்போது சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் எத்தனை நாட்கள் கர்த்தர் வர தாமதிக்கும் என்று சொல்லி
ஆனால் அவர் வரும்போது, அவர் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு அது ஒரு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுநாள் எந்தெந்த காரியத்திற்காக நீ காத்திருக்கிறாயோ உன் குறையை நிறைவாக்க எலிசபெத் சகரியா குறையை நிறைவாக்கின தேவன் உன் குறையை நிறைவாக்குவார். இழந்து போன சுதந்திரத்தை நீ திருப்பிக் கொள்ளத்தக்கதாக சுனேமியாளுடைய ஜீவ விருட்சம் அடைந்து போல் உன் வாழ்க்கையிலே நீ அடைவாய். கொந்தளிப்பு அமைதியை அடக்கி உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜீவ விருட்சத்தை நீ காணும்படி செய்வார். வியாதி படுக்கையிலே இருக்கிற உன்னை கர்த்தர் அந்த வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்காக நெடுநாளாய் காத்திருக்கிற உன் வாழ்க்கையிலே அந்த ஜீவ விருட்சம் வரும்போது, அந்த காலதுணி துணிக்கும் போது, எரிவாய்ந்த சத்தம் கேட்கும்போது இமைப்பொழுதிலே நீ மறுரூபமாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனால் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்காதபடி, காத்திருக்கிற எனக்கு ஒரு ஜீவ விருட்சம் உண்டு என்று சொல்லி சந்தோஷத்தோடு நீ செயல்படுவாயானால் தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலவேளையிலும் அப்பா நெடுநாளாய் பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்கள். அப்பா வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, கர்ப்பம் திறக்கவில்லையே, திருமண காரியம் கை கூடவில்லையே, இன்னும் வியாதி படுக்கையிலே நான் கிடக்கிறேனே, அது மாத்திரமல்ல காற்றும் கடலும் என் வாழ்க்கையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிறதே, அநேக காரியங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறேனே, எந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தாவே இந்த காத்திருக்கிற அனுபவத்திலிருந்து ஒரு ஜீவ விருட்சத்தை, அவர்கள் இருதயம் விரும்புகிற ஒரு ஜீவ விருட்சத்தை நீர் தரப்போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. அப்படியே கேட்கிற செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கடாட்சி தருளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. Have a blessed day. Amen.